முதல்ல பார்க்க போறது அரசியலுக்கு வந்த முதல் சினிமா நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன். அவர்தான் ஃபர்ஸ்ட். சினிமால புகழ்பெற்ற பெரிய நடிகரா எம்ஜிஆர் இருந்த டைம் அது. காந்தியடிகளோட கொள்கைகளை தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த எம்ஜிஆர் அவரை அப்போ காங்கிரஸ் கட்சியில இணைச்சுக்கிட்டாரு. 1950 எம்ஜிஆர் நடிச்ச மருதநாட்டு இளவரசி, மந்திரகுமாரி படங்களுக்கு கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதியிருந்தாரு. இந்த 2 படமுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. கலைஞரும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்களா ஆனாங்க. எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞர் பங்கேற்ற மாநாடுகள்ல தோன்றி மேடைகள்ல பேச ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் தன்னோட படங்கள்லயும் நிறைய ஏழைகளுக்கு ஆதரவாளராகவும் அநியாயங்களை தட்டி கேட்கிற கதாநாயகனாகவும் நடிக்க மக்கள் மத்தியில அவருக்கு பெரிய அன்பும் ஆதரவும் கிடைச்சது. 1952 காங்கிரஸ்ல இருந்து விலகி டிஎம்கேல ஜாயின் பண்ணாரு எம்ஜிஆர். காமராஜர் என்னோட வழிகாட்டியா இருந்தாலும் அண்ணாதான் என் தலைவன்னு மேடைகள்ல பேசினாரு. எம்ஜிஆர் பார்க்கவும் அவர் பேச்ச கேட்கவுமே ஆயிரமா மக்கள் குவிஞ்சாங்க. 1958 பிரதமர் நேரு தமிழ்நாடு வந்தப்போ அவரோட வருகையை எதிர்த்து முக்கிய தலைவர்கள்